எதையாவது புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மரத்தை ஃபுல்லாக ஒட்டி மரத்தையே காலி பண்ணிடுவோம் போல இருக்குது. ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பத்திலை கரைசல் தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இலைத்தலைகள் எல்லாத்தையுமே வந்து தயார் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரியான இலைகள் போடலாம் அப்படின்னா, பால் வரக்கூடிய இலை, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கசப்பான இது இருக்கக்கூடிய இலைகளை வந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூச்சி விரட்டியாக இதை வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து இதில் ஒரு 10-15 வகையான, அதாவது வெப்பாலை, அப்புறம் வந்து நொச்சி, அப்புறம் புங்கன், இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய கீரைகள் வந்து, அப்புறம் வந்து இலைகள் தலைகள் எல்லாத்தையும் வந்து பறிச்சுட்டு வந்து இந்த 200 லிட்டர் பேரல் இருக்குல்ல, இந்த பேரலில் ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ணி ஊற வச்சுருக்கோம். ஒரு 10 நாள் வந்து ஃபுல்லாக ஊர் ஊறினதுக்கப்புறம் அதோட சாறு இறங்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தண்ணி எடுத்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிடுவோம். 10-15 நாள் கூட அது இருக்கட்டும், நல்லா வந்துட்டு அந்த இதோட சாறு எல்லாமே இறங்குற வரைக்கும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து தண்ணியில் வந்து நல்லா வந்து கலந்து டேங்கு கலந்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து பூச்சி விரட்டியாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதே மாதிரி பூச்சி விரட்டி மட்டும் கிடையாது, இந்த பக்கத்து ட்ரம்மில் இருக்கிறது என்னென்னா எருக்கு மட்டும் போடுறோன்னு நினைக்காதீங்க, அதில் ஒரு ஸ்பெஷல் மேட்டர் இருக்குது. அது என்னங்கிறத வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.